என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது பகவத்கீதை. அதுலேருந்து கொஞ்சோண்டு கீதாச்சாரமும் கொஞ்சம் பொன்மொழிகளுமா சேர்த்து சொல்கிறேன். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொரு உடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறு ஒரு உடையதாகும். இதுவே உலக நியதி. பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் வீண். அவன் செய்யும் பூஜைகளை நான் ஏற்பதே இல்லை. தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான், உலகை அறிந்தவன் கோபமும் படமாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான். நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்று நீ செய்வது தவறு என்று தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ தண்டிக்கப்பட வேண்டியவன். இல்லை என்பதற்காக வாடவும் வேண்டாம், இருக்கிறது என்பதற்காக ஆடவும் வேண்டாம். நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம், இல்லாதது கிடைக்கலாம், இருப்பது போகலாம். தர்மமே நிலையானது. புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதும் உண்டு. வெறும் தோல்விகளை கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும். இதுவே உலக நியதி.